ஸோ வந்து வண்டியில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபுல் காலிங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. யமஹாவில் செயின் ஸ்ப்ராக்கெட் இவ்வளோ ஒஸ்ட்டாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக வழி விடுங்கண்ணே. ஏய் எங்கேயா திருப்புற? ஐயோ எல்லாம் ஒரு மாதிரி தாங்க வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. ஐயோ என்ன கொடுமையாக இருக்குது. காலையிலிருந்து சம்பவம் மேலே சம்பவம். இங்கனுக்குள்ளே தாங்க ஒரு தாத்தா இருப்பார். அவர் இறந்துட்டார் இப்போ உடம்பு சரியில்லாமல். எங்கேயா வந்துட்டு இருக்கீங்க? மோசமான பெண்டு இந்த இடத்துல. ஒரு தடவைலாம் பஸ் இதுக்குள்ளே தான் கவுந்துச்சு உள்ள. ஸோ ஒரு பெரிய சம்பவமாக போயிடுச்சு. என்னன்னா கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் vlog மேக் பண்ணுறேன்ல. ஸோ வந்து இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கொடைக்கானலில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். நிறைய வியூ பாயிண்ட் போயிருப்போம். ஆனால் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம எங்கேயுமே போனதில்லை. அதனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வால்பாறைக்கு எடுத்து நம்ம எங்கேயுமே vlog எடுக்க போகல. சரி ஓகே இந்த தடவை நம்ம போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ரெகுலராக வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவில் அப்படி தான் சொல்கிறேன் நான். பட் என்னால் அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியல, கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியல. ஸோ மேபி இன்னையிலேருந்து நம்ம வேணால் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் கொடுக்கலாம். உங்களோட ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து அடுத்தடுத்துன்னு ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக்கை போட்டுட்டு நம்மளோட வீடியோ பாருங்கள். ஸோ வந்து பேலன்ஸ் எல்லாமே வந்து மோட்டோ வாக்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேச வேண்டியது இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாமா? A few moments later. ஸோ கைஸ் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. காலையில் தாங்க கஷ்டப்பட்டு ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக லூப் பண்ணி நீட்டாக தொடச்சி வச்சேங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் vlog எடுக்க போகிறோம். சரி பைக் எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. ஸோ ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குல்ல, ரோடு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. இங்கேக்குள்ளே டஸ்ட்டாக இருக்கனால ஃபுல்லாக வண்டி போக 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 வந்து பார்த்தீங்கன்னா இதாகிருச்சுங்க, டஸ்ட்டாகிருச்சு, திரும்ப ட்ரெஸ் எழுதிச்சு. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இப்போ போயிட்டு ஸ்ரீகாந்த் என்னோடய ஃப்ரெண்டுங்க. ஸோ அவன்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன ஃபுட்டேஜை ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஷேர் பண்ணிட்டோன்னா அவன் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவான். அதனால் போய் ஃபுட்டேஜை ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்புறதாங்க. ஸோ டைம் வந்து கரெக்டாக எத்தனை மணினா 2:45 ஆயிடுச்சு. ஸோ ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கே நியர்லி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நின்றுருக்கும் போது வெயில் சரியான வெயிலாக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக தான் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு மார்னிங் டைமில் வெயில் அடிக்குதோ சேம் டைம் அதே மாதிரி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குளிர் வச்சு செய்யுதுங்க. ஸோ வந்து வண்டியில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபுல் காலிங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. யமஹாவில் செயின் ஸ்ப்ராக்கெட் இவ்வளோ ஒஸ்ட்டாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ 11,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் காலி. சேம் R15 V4 தாங்க முன்னாடியுமே போயிட்டுருக்கு. மதுரை வண்டி நினைக்கிறேன். ஸோ நம்ம ரைடிங் ஜாக்கெட் வாங்கலான்னு ஒரு ஐடியாங்க. ஸோ உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வாங்கலாமா இல்லை அதை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி. ரேசஸ் போடலான்ட்டு ஐடியா இருக்குது. அது என்ன பண்ணலான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு போய் இதை ஷேர் பண்ணி விட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஸ்டைலாக ஸ்மைல் ஃபேஸோட இருக்கியாடா? உடனே ஒரு சிரிப்பு தான். ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து பல்லங்கி நியர்லி ஒரு 10-11 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். அப்படியே நம்ம போயிட்டு வந்துடலாம். ஃபுட்டேஜ் ஷேர் பண்ணியாச்சு. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தாங்க. வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போது இந்த கிளைமேட் வந்து ஜில்லுன்னு அப்படியே நல்லா இருக்குங்க. ஆனால் வண்டி நின்றுருக்கும் போது அடிக்கிற வெயிலுக்கு வச்சு செய்யுது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக வழி விடுங்கண்ணே. லெஃப்டில் போகணுங்க இங்கேருந்து. ஸோ இன்றைக்கி தாங்க செயின் லூப் பண்ணேன். ஸோ முன்னாடி வந்து செயின் லூப் எங்கேயா திருப்புற? ஐயோ செயின் லூப் இன்னைக்கு காலையில் தாங்க பண்ணேன். ஸோ செயின் லூப் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னா நம்ம அந்த ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுவோம்ல, அது வந்து
நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணவும் அது என்ன ஆச்சு, கை விட்டு ஸ்லிப் ஆகி அப்படியே அந்த இது பல்லில் போய் மாட்டிருச்சுங்க, மாட்டி உடஞ்சிருச்சுங்க அந்த ப்ரெஷ்ஷு. ஸோ அப்போ தான் இன்கேஸ் நம்ம வந்து கையை வச்சுருந்தோன்னு நீங்கள் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னும் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டமாக தெரியுதுங்க இங்கனுக்குள்ளே. ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்து எங்கனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம பல்லங்கியில் தாங்க இருக்குது. ஸோ வந்து பழனி வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பழனி ஃபுல்லாக தெரியாது, ஒரு நார்மலாக தெரியுங்க. நைட் டைம்லாம் போனோன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கனுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே ஜொலிக்கும், அப்படியே ஸ்டார்ஸ் மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கனுக்குள்ளே நம்மளோட ஸ்டேஸுமே இருக்குது கொஞ்சம், அதனால் போயிட்டு அப்படியே வருவாங்க. எல்லாம் ஒரு மாதிரி தாங்க வண்டியை ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். ஸோ வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல், நல்லாயிருக்குன்னு தான் நம்புகிறேன். இந்த ஆங்கிளும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. ஸோ ஆங்கிள் வேறு எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம். இந்த இடத்துல ரோடு மட்டும் எத்தனை தடவை போட்டாலும் குழியாயிருதுங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட ஊரில் அப்படி தானே இருக்கும். எத்தனை தடவை வேணால் ரோடு போடுவாங்க, ஆனால் எத்தனை தடவை ரோடு போட்டாலும் அங்கனுக்குள்ளே குழியாயிரும். அந்த மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. ஓய் 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 கையில் பீர் பாட்டில் வச்சுட்டு ஹாப்பியாக போயிட்டுருக்காங்கப்பா அங்கே இந்த 2 பசங்க. ஸோ இந்த ரோடு வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை இந்த சைடு போயிருக்கோம். எந்த ரோடுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக புலியூர்லாம் போவோம்ல, புலியூர் இந்த மாதிரி கேம்ப் சைட்டு அந்த மாதிரிலாம் வந்து இங்கே தாங்க போயிருக்கோம். ஃபோன் வருது, பேசிட்டு போயிடுவோமா? ஓய் ஸ்கிட்டு போடுதுங்க. ஐயோ என்ன கொடுமையாக இருக்குது. காலையிலிருந்து சம்பவம் மேலே சம்பவம். ஓய் பயந்துட்டாங்க, கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி. ஸோ நம்மளோட லக்கு நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் பெட்ஸ் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இங்கனுக்குள்ளே வில்பட்டின்ற ஒரு ஏரியா தாங்க இருக்குது. ஸோ கீழே ஃபுல்லாமே வந்து க்ளவுட்ஸ் இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓய் ஓய் ஐயோ பார்த்து பார்த்தாங்க போனோம். டிஸ்பிளே போய்க்கலாம், எதுக்கு ரிஸ்க்கு. ஸோ இங்கனுக்குள்ளே தாங்க ஒரு தாத்தா இருப்பார். அவர் இறந்துட்டார் இப்போ, உடம்பு சரியில்லாமல். 6 months கிட்ட ஆச்சுங்க. ஸோ நம்ம வண்டி வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் போனனால பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாயிருச்சு. சேம் டைம் டக்குன்னு நிறைய சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நம்ம வால்பாறை ரைட்லேயே ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன் நான். கரெக்டாக நான் வீக்லி 3 வீடியோஸ் பிளான் பண்ணுறேங்க. சரியா, வீக்லி 3 வீடியோஸ் ஏதாவது கண்டிப்பாக எடுத்து போட்டுடுறேன். அது என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் சொல்கிற கண்டென்ட்டை நான் எடுத்து பண்ணிடுறேங்க. ஸோ மோட்டோ வாக்கிங்க இங்கே ரைட் போகணுன்னாலும் போகலாம் ஜாலியாக. உங்கள்கிட்ட பேசிட்டு அப்படியே நானும் ஃபன்னாக ஜாலியாக இருப்பேன். சேம் டைம் எங்கேயோ வ்ளாக் எடுக்கிறதுக்கு வேறு எங்கேயோ போகணுன்னாலும் போகலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட் போனாலும் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஐஃபோன் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதிலே வேறு லெவல் பண்ணியாச்சு. ஸோ இந்த தடவைலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஐஃபோன், என்னோடது ஒன்று என் ஃப்ரெண்டோடது ஒன்று, 2 ஃபோன் இருக்குனால இன்னி கண்டென்ட்டை பிரித்து மேஞ்சிடலாங்க ஃபுல்லாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சரளையாக இருக்குது. கீழே விழுந்தோம் அவ்வளோதான், சோலி முடிஞ்சுங்க. இங்கே போகிற வழி ஃபுல்லாமே இது வச்சுருக்காங்க ஃப்ளெக்ஸு. யாருக்கும் மேரேஜ் போலங்க. ஐயோ ஏங்க டயர் வச்சு ஃபன் பண்ணுதுங்க நம்மளை. டயர் வேறு சைடில் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. சாரி, சென்டர் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. சைடில் மட்டும் தான் பட்டன்ஸ் இருக்குது. இன்னொரு 5 to 6,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடுன்னு நினைக்கிறேன். ஐயோ எங்கேயா வந்துட்டு இருக்கீங்க? அவ்வளோ கிராண்டான வெட்டிங்க என்ன, இவ்வளோ ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க போகிற வழியில். அந்த பையன் பார்க்குறாங்க நம்மளை நிறையான்ட்டு.
நானே கம்ப்ளீட்டாக நான் சேர்த்து வச்சுருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நான் ஐஃபோன் வாங்கிட்டேங்க. இன்னும் இப்போ கொஞ்சம் சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேவிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கான வேலையெல்லாம் இருக்குங்க. ஸோ அதை தாண்டி இடையிலலாம் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா தாங்க ஃபுல்லாக. ஸோ பார்ப்போம் என்னென்னு. அப்பா அண்ணே நல்ல வேலை முடிச்சு விட்ருப்பாரு நம்மளை. ஸோ டைம் வந்து கரெக்டாக 3:08 ஆயிடுச்சுங்க. ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ஃபோனை வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க ப்ரோ. டைம் வந்து கரெக்டாக 3:08 ஆயிடுச்சு. ஸோ நம்ம கரெக்டாக இப்போ வந்து மதர் தெரசா யூனிவர்சிட்டி கிட்டே இருக்கோங்க. இங்கே தான் போயிட்டுருக்கோம். இதான் உமன்ஸ் காலேஜ் இங்கனுக்குள்ளே. ஸோ நான் காலேஜ் விடலாம்னு நினைக்கிறேன். மேபி நம்ம வரும்போது காலேஜ் விட்டுருவாங்க, பார்ப்போங்க. ஓய், ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சுங்க. இனி இதவே வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியது தான். இனிமேல் தௌசிஃபோட ஆட்டத்தை தாங்க முடியாதுங்க. இன்னும் இங்கேருந்து கரெக்டாக நியர்லி ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம போகிற வியூ பாயிண்ட்டுக்கு. கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்லேயே போயிடுவோம் நம்ம. ஸோ 1 கிலோமீட்டர் மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஏற்றத்தில் ஆஃப் ரோடு ஏறி ட்ரக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பார்ப்போம். நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக ஐஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி. சேம் டைம் நம்ம ஐஃபோன் வாங்குறதுக்கு பதிலாக இன்னொரு கோப்ரோ வாங்கிடலாம். கோப்ரோ வாங்கிட்டோம்னா ஃப்ரண்ட் ஆங்கிளும் சேர்த்து நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, ஆல்ரெடி கோப்ரோ இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் அடுத்து இன்னொரு காசு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஃபோன் வாங்காமல் கோப்ரோ வாங்காமல் ஐஃபோன் வாங்கிட்டேங்க. ஆக்சுவலாக இது டபுள் மைண்டடாக தான் இருந்தது. ஸோ இந்த இதை வச்சு ஏதாவது நம்மளாம் சேவிங் பண்ண மணி வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இந்த தான் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஆனதாக வச்சு பார்த்துக்கலாம். நமக்கு பிஸ்னஸ் பண்ணுற காசு தானே, சீக்கிரமாக சம்பாரிச்சிடலாம். காசை பறிக்கிறது தான் பெரிய விஷயமே இல்லைங்க, சம்பாரிச்சிடலாம். அந்த ஒரு ஹோப் இருந்தாவே போதும், லைஃப்பில் எதை வேணால் நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாங்க. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்ல. ஸோ மோட்டோ விளாகிங்கில் மட்டும் இல்லாமல் நிறைய இதில் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாங்க. ஸோ டியோஸ் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டா பேஜில் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம போகிறோம்ல ஹிடன் ஸ்பாட், அது எல்லாத்தையுமே நான் அதில் தாங்க அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஹிடன் ஸ்பாட்டு அங்கே எப்படி வரலான்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டியோஸ் அட்வென்ச்சர்ஸ் பேஜில் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வந்து அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எலாபரேட்டாக ஃபன்னாக அந்த பாயிண்ட் டு பாயிண்ட், பெண்ட் டு பெண்ட் எங்கே எப்படி போகணும் அப்படின்றத ஒரு மைண்ட் மேப்பை நான் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல, இதுக்கே வந்து மேக்ஸிமம் இதை பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எஸ் பெண்டுக்கு மோசமான பெண்டு இந்த இடத்துல. ஒரு தடவைலாம் பஸ் இதுக்குள்ளே தான் கவுந்துச்சு உள்ள. ஸோ மேபி இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸில் வந்து கோயம்புத்தூர் பிளான் இருக்குங்க. ஸோ கோயம்புத்தூரில் தான் பைக்குக்கெலாம் எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்டில் பார் ரைசர்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ ஆர்டர் போடலான்ட்டு இருக்கேன். ஹேண்டில் பார் ரைசர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஹேண்டில் பார் ரைசர்ஸை மாற்றணும். சேம் டைம் வந்து நம்ம ஜெல்லி சீட்டை கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி ரைனாக்ஸில் வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும், level 3 ஜாக்கெட். சும்மா ஜாக்கெட் மட்டும், பேண்ட் வாங்குற அளவுக்குலாம் நான் ஹெவி பட்ஜெட் வேணும், அதெல்லாம் நம்மகிட்ட பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் காசு பற்றாக்குறையாக இருக்கிறனால நம்மளால் ரைடிங் ஜாக்கெட் மட்டும் தாங்க வாங்க போகிறோம் இந்த தடவை. என்னோடய ப்ரோ இங்கே தாங்க ஃபஸ்ட்டு காட்டேஜ் ஸ்டே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்டாங்க. இருக்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும் இங்கனுக்குள்ளேலாம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம கோவா ரைட் கிளம்ப போகிறோம். ஸோ எவ்வளோ ஃபன்னாக இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்க போகுதுங்க. ஸோ இப்போ வந்து பிளான் என்ன அப்படின்னா, நம்ம வந்து காரில் போகிறோமா இல்லை ட்ரெயினில் போகிறோமான்றதா ட்விஸ்ட்டு. ஸோ பைக்கில் போகலாம். பைக்கில் வந்து போகிறதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு ரெடி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லாதனால வந்து நம்ம ஒன்று காரில் போவோம். கார்லனா 7 மெம்பர்ஸ் போவோம், 8 மெம்பர்ஸ் போவோம். ஸோ வந்து ஈக்குவலாக ஷேர் வரும். ஷேர் வந்துச்சுன்னா ஜாலியாக போய் ஃபன் பண்ணிட்டு வரலாங்க 4 days 5 daysன்னு. இன்கேஸ் ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தால் சிம்பிள் தாங்க. ஸோ ஜாலியாக ட்ரெயின் ஏறுவோம், ட்ரெயினில் போவோம். ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போய்ட்டு ரெண்டலுக்கு பைக்ஸ் எடுத்துடலாங்க. ரெண்டலுக்கு பைக் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே மோட்டோ விளாகிங் பண்ணலாம். பார்ப்போம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஸோ இப்படியெல்லாம் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சுன்னு வைங்க ஃபேமே,
காற்று அடிக்கிறதுல இப்போவே உங்களுக்கு பாதி விண்பிளாஸ்ட் தெரியும்னு தான் நினைக்கிறேன். அடிக்கிற காற்றுல அந்த இலை எல்லாமே கொட்டிடும், இலை உதிர்காலம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இலை எல்லாமே கொட்டிட்டு அந்த இது மட்டும் உரசும், குச்சியும் அந்த மரமும் உரசும் போது லைட்டாக வர தீ ஸ்பார்க்ஸில் தான் வந்து காட்டு தீயை உருவாகுது. அதனால் வந்து நிறையா காட்டு தீ பரவுறதுக்கான சான்சஸும் இருக்குங்க. A few moments later. ஸோ கைஸ் அட்லாஸ்ட் வந்து நம்ம அந்த ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து ரோடு போட்டாங்க, இதுக்கு முன்னாடி ஆஃப் ரோடு தான் இருந்துச்சு. ஸோ இங்கே தாங்க ஏறணும் மேலே. இங்கே எனக்குள்ளே ஏறணும் அப்படின்னா கரெக்டாக 1 கிலோமீட்டரு. ஹாய் 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம மேலே ஏற லெஃப்ட் சைடு அந்த வேலி வியூவை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி. வேறு லெவலில் பரவாயில்லைங்க. செகண்ட் கியரில் ஏறிடுச்சுங்க இந்த ஏற்றத்தில். நான் கூட ஏறாதுன்னு நினச்சேன். அவ்வளோதாங்க, இதோட வந்து ரோடு வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ தெரியுதுங்களா, பொறுமையாக போகணுங்க. ஏன்னா லைட்டாக ஸ்லிப்பாக்கி விட்டுச்சுனாலும் அவ்வளோதான். எம்மே ஃபுல்லாக கல்லு இதுமாக இருக்குது. ரைட் சைடு பாருங்கள், அங்கனக்குள்ளே அந்த மவுண்டெயின்ஸ்லாம் இப்படி பீக்காக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே ஒரு நாள் போவோமா? என் ஃப்ரெண்ட் அங்கே போயிருக்கான். ஸோ கேட்டிருக்கேன், பார்ப்போங்க. அவனுக்கு லீவ் கிடச்சிச்சுன்னா போயிடலாங்க. ஸோ வந்து இங்கே தாங்க இங்கே. ஐயப்பா அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. வேற மாதிரி இருக்குல்ல ஃபேமே, இங்கே பாருங்க. இப்போ அவ்வளோதாங்க. ஸோ ஃபுல்லாமே பழனியோட அப்படியே வியூ செம்மையாக இருக்குல்ல. கீழே இறக்கிடுவோம் பைக்கை. Meanwhile, கைஸ் அட்லாஸ்ட் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்தோம்ல மோட்டோ வாக்கிங்கில். ஸோ ஒரு பெரிய சம்பவமாக போயிடுச்சு. என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months முன்னாடி சேம் டைம் இதே மாதிரி ஒரு vlog எடுக்க போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவமாச்சு. எல்லாருக்குமே தெரியும், ரேடியேட்டர் ஃபேன் போயிடுச்சுங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. எப்போவுமே கரெக்டாக வந்து 99-100 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே வந்து ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும், பிரச்சனை இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து நான் மேலே வந்து இப்போ ஆஃப் ரோடில் பண்ணிட்டு வந்து நிப்பாட்டிட்டு என்னடா 110 மேலே டிகிரி காமிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தேன். பார்த்தீங்களா 103 வருது. கரெக்டாக 115க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 115க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் வந்து ஹை செல்சியஸ் காட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஹை செல்சியஸ் காட்டிடுச்சுன்னா வந்து இன்ஜின் சிம்பிள் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிருவோங்க. ஸோ வந்து என்னடா இது கடுப்பு அப்படியே வெக்ஸாக இருக்குங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. flashback. இனிமேல் தவுசி போட ஆட்டத்தை தாங்க முடியாதுங்க. ஸோ ஜாலியாக வந்தேன், ஒரு vlog எடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூடியூப்பில் வீடியோஸ் போட போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக வந்தேன். கண்ணில் வேற இது மாதிரி கண்ணெல்லாம் கலங்குதுங்க. ஸோ வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒஸ்ட்டுங்க. ஸோ வந்து R15 V3யோட ஃபேனை வாங்கி மாற்றினா தான் ரிப்ளேஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். விடுங்க, பார்த்துக்கலாம், எல்லாமே இருக்கிறது தான். இப்போ தான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுக்க போகிறேன்டா, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு சம்பவம் ஆகும்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. சார் ஒஸ்ட்டு Yamahaங்க, யாருமே Yamaha R15 வாங்காதீங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க பாருங்கள். 105 டிகிரி காட்டுது. இதே ரொம்ப ஹெவியாலாம் நம்ம வண்டி ஓட்டணும்னு வைங்களேன், கண்டிப்பாக 115க்கு மேலெலாம் செல்சியஸ் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜின் சிம்பிள்லேருந்து எல்லாமே காமிச்சிருங்க. ஓகே கைஸ், இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல, கடுப்பாக தான் இருக்குது. ஸோ வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கலாம் பைக்கை. நம்ம ஐஃபோன் வாங்கினதுலேருந்து பெருசாக நம்ம பைக்கு வீடியோவே எடுக்கல, அதனால் பைக்கில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதான் இப்படி ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு. ஓகேங்க, சரி இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் எல்லாமே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் அடுத்த vlogல உங்களை கண்டினியூ பண்ணுறேன். லவ் யூ ஆல். எங்கே இருந்தாலும் சேஃபாக இருங்க. ஸோ நான் இருக்க இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்களும் நீங்கள் இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரையும் டாடா பை, டேக் கேர். எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. ஹெல்மெட் சீட் பெல்ட் இல்லாமல் வண்டியை எடுக்காதீங்க. பாய்ங்க.